வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு தாராளமாக அது கொதிக்கும் பொழுது அரை கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துட்டு அதில் அத்தி காய்கள் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அத்தி காய்கள் நான் இன்றைக்கி முழுசாகவே சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அத்திக்காயில் பூச்சி இருக்கும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா அத்திக்காய்களை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதை பகுதியிலேருந்து அந்த பூச்செல்லாம் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இது இருக்கட்டும், கொதி வரட்டும். கொதி வர இந்த சமயத்தில் தான் நம்ம தட்டு போட்டு மூட போகிறோம். இன்னும் கொதி வரலை. இதுவே நீங்கள் பிஞ்சான அத்திக்காய் எடுத்திங்கன்னா அதில் பூச்சிகள் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கூடிய மட்டும் பிஞ்சு காய்கள் கிடச்சிதுன்னா அதையே வத்தலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது கொஞ்சம் முற்றின காய்கள் தான். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும் பொழுது வெந்திருக்கா அப்படின்றதுக்கு இது போல் நல்லா நீங்கள் அழுத்தி பாருங்கள். இப்படி அழுத்தும் பொழுது காய் நல்லா இப்படி உடஞ்சிதுன்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் ரொம்ப குழைவாகவும் வேக விட வேணாம். அதற்கு பிறகு வடிகட்டி இது போல் தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இது போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அரிவாள் மனையில் தான் கட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும் பொழுது நடுவில் அந்த பூச்சி இருந்தது அப்படின்னா பூச்சை எடுத்துடலாம். அப்படியே இல்லைனா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது நம்ம காய வைக்கும்பொழுது அதில் இருக்கிறது எல்லாமே கீழே கொட்டிடும். ஏன்னா விதைகள்லாம் கொஞ்சம் முற்றி இருக்கும் பொழுது காஞ்ச பிறகு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து வந்துடும். அதனால் அதற்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காய்களை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை பகுதியில் ஒரு பாதி விதை பகுதிக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க பூச்சிகள் எல்லாமே வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பரவலாக மாற்றிட்டு காய வைக்க போகிறோம். அதாவது இதை ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி காய வைக்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணால் அன்றைக்கி காலையில் இது போல் வேக வச்சு கட் பண்ணிவிட்டு தட்டில் நல்லா இது போல் பரவலாக வச்சுட்டு வெயிலில் காய வச்சுருங்க. இந்த வத்தல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கோடை காலத்தில் போட்டிங்கன்னா தான் நல்லா காஞ்சி வரும். நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. இந்த சம்மர் சீசனில் 3 நாள் காய வச்சதுக்கே இந்தளவு கெட்டியாக காஞ்சி வந்துருச்சு. இதில் நல்ல புளிச்ச தயிர் சேர்க்க போகிறோம். தயிர்னால் கெட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புளிச்ச மோர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புளிப்பாக இருக்கிறது தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் இதில் தண்ணியும் தெளிச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த உப்பு ஆனால் போதுமான அளவாக இருக்காது. இப்போ தயிர் சேர்க்கும்பொழுது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த தயிர் கரையிற அளவுக்கு, தயிர் உப்பு சேர்ந்து நல்லா கரையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மோராகவே சேர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது போல் நல்லா கலந்து ஊற வச்சிடலாம். அதாவது இன்றைக்கி 3ஆவது நாள் நல்லா இது காஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஈவினிங் இது போல் கலந்து வச்சுட்டு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 முறை கலந்து விட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. அடுத்த நாள் இதை எடுத்து தட்டில் வச்சு காய வச்சுருங்க. காய வச்சிங்கன்னா இப்போ காய்கிற வெயிலுக்கு, அதாவது பங்குனி மாதம் சித்திரை மாதம் வெயிலில் ஒரே நாள்லேயே காய்ச்சிரும். அப்படி உங்களுக்கு காய்ச்சது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு நாள் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம மிளகாய் வத்தல்லாம் எப்படி பொரித்து சாப்பிடுவோமோ, மோர் மிளகாய் பொரித்து சாதத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜரில் இந்த வத்தலை பொரிச்சியும் நம்ம வத்த குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். இது வத்த குழம்புல முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பொரித்து எடுத்துட்டு நல்லா பவுடராக மாற்றிட்டு இடித்து பவுடர் ஆக்கிட்டு அந்த பொடியை அந்த குழம்புல தூவிக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது போல் அத்திக்காயெலாம் உணவில் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளோட உடல் நலத்திற்கு அது ரொம்பவே நல்லது. கூடிய மட்டும் நல்ல இலசான அத்திக்காயில் இது போல் செய்கிறதுக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் அத்திக்காய் கூட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.